இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த இடத்துல பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் ரெண்டு இருக்குது. ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க புறஜாதிகள் எல்லாரையுமே எப்படி கருதுவாங்க அப்படின்னா நாய்களாக தான் கருதுவாங்க. புரியுதான சொல்றது? புறஜாதிகள் அவங்க எந்த லிஸ்ட்ல தான் பார்ப்பாங்க? நாய்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் பார்ப்பாங்க புறஜாதிகள் எல்லாரையும். இயேசு என்ன பண்றார்? யூதனா இருந்தபடினால அவர் நாய் அப்படின்னு குற்றப்படுத்தல, அவர் யூதருடைய முறைமையை காட்டும்படிக்காக அப்படி சொல்லுகிறார். நல்ல கொஞ்சம் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னார். அப்போ இந்த ஸ்திரீ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா மேசையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைய நாய்க்குட்டி தின்னுமே அப்படின்னு கேட்கிறா. இன்னைக்கு நான் நாய்க்குட்டியின் பார்வையில பேச வரல, பிள்ளைகள் என்கிற பார்வையில பேச வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, யோவான் 1:12 வாசிங்களேன். விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்களும் நானும் இப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டபடினால் புது உடன்படிக்கையின்படி நீங்களும் நானும் நாய்க்குட்டிகள் அல்ல, பிள்ளைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் தகப்பனுக்கு பிள்ளை? ஹல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமா, நீங்களும் நானும் பக்தர்கள் அல்ல, பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பக்தர்கள் அல்ல, தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்.